சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம அறிவிப்பு கொடுத்து இன்றோட இறுதி நாள்னு சொல்லி ப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன படிக்கணும் அந்த தகவல் கொடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஜி வித் பிஎட் இருந்தால் போதும். எளிமையாக இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பணிங்கிறது அளப்பரியது, ஒரு கௌரவமான போஸ்டிங் கூட சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தரத்திலான ஒரு தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம், வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இதற்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ப்ரீ பேஜ் ஆரம்பித்து உங்களுக்கு அதற்கான தகவல்கள் கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் 2025 கம்பல்சரி இருக்கும். ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாம். அதற்கான நடைமுறைகள் நடைபெற்றிருக்கு, அதற்கான செயல்முறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி நாளிதழ் செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுத்து பிஇஓ எக்ஸாம் இருக்கும். இதை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தணும் என்பதற்காக இந்த பிஜிடிஆர்பியை தொடர்ந்து அடுத்து நம்ம நினைச்சிரோம் பிஇஓ எக்ஸாம் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே நான் ப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ப்ரீ டெஸ்ட் பேஜுக்கும் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜுக்கும் என்ன வேரியேஷன், இந்த டெஸ்ட் பேஜில் எந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ. ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரீ பேஜ் சொல்லி ஆப்ஸுக்கான பேமெண்ட் மட்டும் பே பண்ணி நம்ம அந்த குரூப்பில் இணைந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அதிலே கொடுத்துருக்கோம், கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் 167, அதுக்கு தமிழை தொடர்ந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸுக்கு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பணி உங்களுக்கு போயிட்டுருக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு. இந்த கான்செப்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பேசிக். இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் இதை படித்து முடிச்சே ஆகணுங்கிறதுல அந்த ஃப்ரீ பேஜில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது ஆன்லைன் டெஸ்ட் எங்களுக்கு வேணும், ஆன்லைன் டெஸ்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் நாங்கள் எழுதி பார்த்துக்குருவோம், ரிவிஷன் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணுங்கிறத நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்குது. நான் டிசம்பர் 1 உங்களுக்கு புது பேஜ் ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இந்த பேஜ் நம்ம கொண்டு போகலான்ங்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய கோரிக்கை நாள்தோறும் அதிகரிப்பதன் காரணமாக இந்த நியூ பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம் ஆனால் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரீ குரூப்பில் கொடுத்துருக்குறேன். அந்த ஃப்ரீ குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஒன்லி டிகிரி, சரிங்களா? ஏன்னா இந்த பிஇஓ எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்குங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், பார்ட் பியாக இருக்கட்டும், இதற்கு முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஒரு கையேடு நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோசியல், சைக்காலஜி. இந்த கான்செப்டில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஸ்டடி மெட்டீரியல் பாயிண்ட் பை பாயிண்டாக ஒன்லைனராக, அதுதான் பெஸ்ட். படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டடி மெட்டீரியல் உருவாக்குறோம். அது போக அந்த ஸ்டடி மெட்டீரியல் போக டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ், சரிங்க, 200 தேர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின்ஸுங்கிற கான்செப்டில் நம்ம வச்சுருக்கோம். 75 கொஸ்டின் போதும், ஒரு நாளைக்கு 75 கொஸ்டின் பயிற்சி எடுங்க போதும். அதை பார்த்திங்கன்னா டெஸ்ட்டோட எண்ணிக்கையை நான் அதிகரிச்சிருக்கிறேன். 200 தேர்வுகள் வரைக்கும் ஆன்லைனில் டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம்.
ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்கு முன்பாக ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ எனக்கு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக இதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகணுங்கும் போது உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அந்த டெஸ்ட்டு ஸோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கும் பொழுது மிக குறைந்த கட்டணம் தான் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கட்டணம், அந்த டெஸ்ட் பிளானு, உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், குரூப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும், ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இன்று நம்ம பண்ண போகிறோங்கிற செய்தி. அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்று பிரத்யேகமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஆசிரியர்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே அந்த குரூப்பில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ தேவையுள்ள பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டவுட்டு, நான் ஃப்ரீ குரூப்பில் சேர்ந்துருக்கிறேன், நாங்கள் சேர்ந்துக்கலாமான்னா கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம். நீங்கள் அந்த ஃப்ரீ குரூப்பில் என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே வந்துக்கலாம். ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்டுங்கும் போது நீங்கள் பேசிக் தெரியாமல் இதுக்குள்ளே வர முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த பேசிக்கை படித்து முடிச்சுட்டு உங்களுக்கான ப்ராசஸ் நான் டெஸ்ட் எழுதிட்டேன் சொல்லி உங்களுடைய OMR நீங்கள் சப்மிட் பண்ணுற பட்சத்தில் இந்த குரூப்பில் அப்படியே உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஆனால் முதல் தேர்வில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் தேர்வாக உங்களுக்கு கொடுப்பதுனால இந்த தேர்வை நீங்கள் 5 டைம்ஸ் டிஆர்பியோட தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2026 மே வரைக்கும் நான் எண்டு டேட் வச்சுருக்கிறேன் இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் இந்த தேர்வை 5 டைம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற இடையில எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் முதல் தேர்வுலேருந்து கண்டினியூட்டியாக வந்துடலாம். அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக்கிருக்கு. ஸோ இனியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்போ ஏற்கனவே சேர்ந்துருக்கிறவங்க அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை வச்சு நான் அந்த குரூப்பில் ஃப்ரீயாக ஆட் பண்ணிடுவேன். இல்லை என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, இதில் நான் பேமெண்ட் கட்டி சேர்ந்துக்கிறேனாலும் சேர்ந்துக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதில் நீங்கள் முடித்தா தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுல நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். நான் அந்த குரூப்பில் ஆட் ஆகலை, நான் டேரெக்டாக இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கிறேன், ஆனால் எனக்கு பேசிக் வேணுமே சொல்லும் பொழுது இந்த குரூப்பில் பேசிக்கான டீடைல் ஃபுல்லாமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரில் கொடுத்துருவோம். நீங்கள் பேசிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்குள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் இணைஞ்சவங்க அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்குள்ளே வந்துருங்க. இது வரைக்கும் இணையாதவங்க டைரெக்டாக இந்த குரூப்பில் ஆட் ஆனாலும் உங்களுக்கு பேசிக்கான டீடைல், கொஷின் பேங்க், மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் கொடுத்துருப்போம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம். ஸோ இது முழுக்க சுபிக் குழுவினுடைய புதிய அறிவிப்பாக ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்மளுடைய ஸ்டடிலாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கான பணியை பெறுவதற்கான வழிமுறையாக நம்ம இதை செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். மெட்டீரியல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக் லெவலில் பேசிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்த குரூப்பில் நம்ம கொடுத்துறோம். ஸோ அப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து ஓரிரு நாட்களில் ஷெட்யூல் எல்லாமே குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒப்படைச்சிருவோம். இப்போதைக்கு டெஸ்ட் குரூப்புக்கான இலவசமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைங்கிற பட்சத்தில் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய இலக்கு என்பது 2026 தான் இந்த BUO எக்ஸாம் வரும். அப்போ இந்த 1 இயரில் உங்களுக்கு இன்னியும் ப்ராக்டிஸ் கொடுத்து, ஏன்னா நிறைய ஆசிரியருடைய கோரிக்கை அதுவாக இருக்கிற பட்சத்தில் இன்னியும் ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களுக்கு கொண்டு போவோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை எப்படி நம்ம அமைச்சிருக்கிறோம், எக்ஸாமோட பேட்டர்ன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு தமிழ் நம்மளாவே படிச்சுக்கலாம். ஸோ அந்த தமிழ் பாடத்திற்கு மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம அந்த குரூப்பில் கொடுத்துருக்கோம். மெட்டீரியலை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதக்கூடிய அளவிற்கு மெட்டீரியல் ஃபோல்டரில் நம்ம என்ன செஞ்சிடும், மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி முதல் தேர்வு தமிழுக்கு. ஸோ 2வது தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் டிபார்ட்மெண்ட், 3வது தேர்வு சைக்காலஜி, ஸோ 4வது தேர்வு சயின்ஸ், 5வது தேர்வு இங்கிலீஷ், 6 கடைசியாக மேக்ஸ். இந்த இங்கிலீஷ் மேக்ஸ் 2க்கும் நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் பயிற்சியில் ஈடுபட்டுட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிற பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸாக இருக்கட்டும்,
அதுவுமே உங்களுக்கு இந்த குரூப்பில் ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். கட்டணமும் மிக குறைவாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஷெட்யூல் எல்லாமே ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.